ஆண்டவர் இந்த நாட்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த லெவல், அந்த ரெல்மே என்ன அப்படின்னா அற்புத மண்டலம். ஏசப்பா பாருங்க, போற இடத்துல பூரா அற்புதங்க. அந்த மார்க்கு சுவிசேஷத்தை வாசித்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு மனுஷன் வரான், இது குஷ்டரோகி வரான். ஆண்டவர் சொல்றாரு, வேற ஒன்றையும் சொல்லல, உங்களுக்கு சித்தமானால் சுத்தமாக்கமால கூடும். அவர் சொல்றாரு, சித்தம் உண்டு சுத்தமாக, ஒரு வார்த்தை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள நானும் யாருன்னா ராஜாவை வச்சிருக்கிறார் தெய்வம். அவருடைய சித்தத்தின் மையத்துல மாத்திரம் நம்ம இருந்துகிட்டா, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. போற இடத்துல பூரா அற்புதம் தான். என்னையா இயேசு பண்ணார் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, வெறும் பேசுதான். அந்த ஆலயத்துக்குள்ள போறாரு, பாஸ்டர் சொன்னது மாதிரி அசுத்தாவில் ஒரு மனுஷன் இருக்கிற, ஒன்னி பேசாம புறப்பட்டு போ, அவ்வளவுதான். அங்க இருக்கிற ஜனமே அலறுது. அது என்னன்னா ஆச்சரியப்படுது. என்ன சொல்லுது, இது புதிதான ஒரு உபதேசமா இருக்குதையா, இவர் அசுத்தாவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவைகள் என்ன பண்ணது, இவருக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப பாருங்க, இப்படி ஒரு மண்டலம் தான் சபையினுடைய மண்டலம். இப்படி ஒரு ரெல்ம் தான் சபையினுடைய ரெல்ம். ஹல்லேலூயா, ஆமென். தந்தை பாடியிருக்கிற மாதிரி, போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், பாய்கிற இடமெல்லாம் பரிசுத்தம், சேருகிற இடமெல்லாம் ஆறுதல், செல்லுகிற இடமெல்லாம் செழிப்பு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்க போறோம். நல்ல கரங்களை உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென். பாருங்க, சபைனால அற்புதம், அடையாளம். ஹல்லேலூயா. அற்புதங்கள், அதிசயங்கள். நம்ம தொழுது கொள்ற தேவன் யார் தெரியுமா? காத்தரின் குல்மன் சொல்றாங்க, தமா சொல்றாங்க, நான் அற்புதங்களை விசுவாசிக்கிறேன், அற்புதங்களை நான் நம்புறேன். ஏன் நம்புறேன் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, நான் நம்புற தேவன் அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. அப்ப ஆனபடினால அற்புதங்கள் என்பது, கவனிங்க, தேவனுடைய சபைக்கு அது நேச்சுரல். அற்புதங்கள் என்றது தேவனுடைய சபைக்கு என்ன சொல்லுங்க, நேச்சுரல். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இதை எதிர்பார்க்கணும். எப்பவுமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு நம்ம பெருசா யோசிக்கிறது கொண்டு இல்லை. பவுல் அப்படிதான் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. எங்க பலத்துல செய்யல, எங்க சக்தியில செய்யல, எங்க புத்தியில செய்யல, அவர் நாமம் செய்தது. ஹல்லேலூயா. நல்ல கரத்தை உயர்த்தி நல்ல ஜெபிக்க போற பாரத்தோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரும் ஜெபிக்க பார்க்கலாம். ஏசப்பா, தேவ ஊழியர்கள் வழியாக பல அற்புதங்கள் நடப்பதாக, தேவ சபையின் வழியாக பல அற்புதங்கள் நடப்பதாக, தேவ சபையில் ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இருந்தா, அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இருந்தா, கர்த்தரோடு கூட உறவுல இருந்தா, கர்த்தர் நாமத்துல நான் சொல்றேன், ஒரு சேவானை கொண்டு நடந்த அற்புதங்கள் நம் ஒவ்வொருவரை கொண்டும் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல தேவனே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், சொஸ்தம் அடைவார் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாட்கள்ல அப்பா, தேவ சபை ஆண்டவரே, ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய மண்டலத்தில், அற்புத மண்டலத்தில் ஆண்டவரே தகப்பனே நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அற்புதங்கள் திரளாய் நடப்பதாக, அற்புதங்கள் தேவ சபையில ஆண்டவரே நார்மலாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, எங்களுடைய ஆண்டவரே கரங்கள்ல வல்லமை, எங்களுடைய வார்த்தையில வல்லமை, எங்களுடைய பார்வையில வல்லமை, எங்களுடைய நடையில வல்லமை, எங்களுடைய உடையில வல்லமை, எங்களுடைய நிழல்ல வல்லமை இயேசுவின் நாமத்தினாலப்பா. ஆண்டவரே, எங்க ஏரியா எங்கும் தேவனுடைய வல்லமை வியாபிப்பதாக. எல்லா தடைகளை நாங்கள் உடைக்கிறோம், அவிசுவாசத்தின் வல்லமைகளை தகர்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, நடப்பதாக சொல்லுங்க, வாஞ்சித்து கேளுங்க, நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, திரளாய் நடப்பதாக, ஒன்னு ரெண்டு அல்ல ஆண்டவரே, திரளாய் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா.
நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஆமென். அடுத்து இந்த பகுதி அப்படியே நம்ம வாசித்தோம்னா சபையை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆமென். கொஞ்சம் நின்னுக்கோ, இந்த கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு அடுத்த உட்காந்துக்கலாம். அங்க சொல்லப்படுது சபையை பத்தி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மற்றவர்களில் ஒருவனும் இவர்களோடு சேர துணியவில்லை. என்ன பண்ணல? ஆகிலும் அவர்கள் இவர்களை மேன்மையா எண்ணினார்கள். எப்படி நினைக்கிறாங்க? மற்றவர்கள்னா சபையார் அல்லாத ஒருத்தரும் சபையோட வந்து சேரத்துக்கு துணியலையா. ஆனா அதே நேரத்தில் எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்கன்னா சபைய ஐயா எஸ்டீம் பண்றாங்க. ஓ, இந்த ஜனம் உண்மை உள்ளவங்க, இந்த ஜனமா இரக்கம் உள்ளவங்க, இந்த ஜனமா இவங்களா தேவனை நேசிக்கிறவங்க, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க, லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டாங்க, இவங்க சண்டை போட மாட்டாங்க, இவங்க மன்னிப்பாங்க, எல்லாரையும் நேசிப்பாங்க. ஐயா எஸ்டீம் பண்றாங்க. இரக்க குணம் உள்ளவங்க, உதவி செய்வாங்க, நல்லவங்க இவங்க. இப்படி அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம், திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். மேல உள்ள வசனத்துல பார்க்கிறோம், மற்றவர்களில் ஒருவனும் இவர்களுடனே சேர துணியவில்லை. ஆனா அடுத்த வசனமே சொல்லுது, திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாய். கவனிங்க, அப்ப என்ன நடக்குது? கவனிங்க. சபைனா என்னன்னு பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்படாமலே ஒருத்தன் உள்ள வரல, ரட்சிக்கப்படாம துணிகரமா ஒருத்தனை உள்ள வரல. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்கள டெய்லி தேவன் உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப சபை எவ்வளவு பியூரா இருக்குது பாரு. சபை எப்படி இருக்குது? எவ்வளவு பியூரா இருக்கு பாரு. ஆமென். சுத்த தங்க மாதிரி இருக்கு. எப்படி இருக்குது? எத்தனை என்ன கேரட்? அது 24 கேரட் சுத்த தங்க மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு கைத்தட்டு போடுங்க ஆண்டவருக்கு. ஹalleluya. கவனிங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன். அவங்கள நம்மள மாதிரி மனுஷருங்க தானங்க, பாவிகளா இருந்தவங்க தானே. ரட்சித்த தேவன் எவ்வளவு பெரியவர் பாத்தீங்களா? சபை எப்படி மகிமை பிரகாசிக்கிற சபையா நிப்பாட்டிட்டா பாருங்க. நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஏசப்பா, சபையில ரட்சிக்கப்படாம அனுபவத்தோட, பின்மாற்றங்களோட, துணிகரத்தோட ஒருவரையும் அப்படி இருக்கிறவங்கள பூரா ரட்சித்திருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கேளுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் இறங்கிடுங்க ராஜா, உங்க நாமத்தை நிமித்த ராஜா சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே, மீட்டெடுத்துருங்க ராஜா, உமக்கு மகிமையாய் சாட்சியாய் நிறுத்திடுங்க ஆண்டவரே. அதே நேரத்தில் ஏசப்பா, ரட்சிக்கப்படுகிற கூட்டம் நாளுக்கு நாள் தேவ சபையில அதிகமாய் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படட்டும் அப்பா, சேர்க்கப்படட்டும் அப்பா. கேளுங்க, சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே, சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே, சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக எல்லா தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டு போடுங்க. ஹalleluya, ஆமென். திரும்ப அடுத்து பார்க்கிறோம், அங்க சொல்லப்படுது, ஆமென், சுற்று பட்டணங்களில் இருக்கிற எருசலேம்ல தான் இப்ப சர்ச்சு. சுற்று பட்டணங்களில் இருக்கிற திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அத்தனை பேரும் சுஸ்தமானார்கள். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. பாத்தீங்களா? அப்போ சபைனால தெரிஞ்சு போச்சு பாருங்க உலகத்துக்கு, இங்க போனா இது வந்து காப்பாற்றுற இடம், இது வாழ வைக்கிற இடம், இது அற்புதங்களின் பிறப்பிடம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. தெய்வங்க ஜீவிக்கிறாரு, தெய்வங்க வாசம் பண்றாரு, தெய்வங்க உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, இந்த பாருங்க, செத்து போற அங்க பைபிள் அப்படிதான் இருக்கு, அந்த வசனம் அப்படிதான் வருதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு இடத்துல இருக்கு, எப்படி இருக்குன்னா, படுக்கைகளில் தூக்கி கொண்டு வந்தாங்களாம். எப்படி தூக்கிட்டு வந்தாங்க? படுக்கைகளில் கிடத்தி தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. ஹalleluya. அப்படின்னா எப்படி அர்த்தம்? பெட் ரிட்டன், ஒருவேளை எத்தனை வருஷமோ வியாதி, 30 வருஷம் 40 வருஷமா வந்தாலும் அடுத்த நேரமே சுகம். ஒருவேளை ஜீவனை இழுத்துக்கிட்டு இருந்தாலும் வந்தா என்னதான்?
சுகம். ஒரு கைத்தட்டு போடுங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சபை. நல்ல ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இத நீங்க இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இதை சொல்லும் போதே அவ்வளவு பரவசமா இருக்குது. ஹல்லேலூயா. தேவ சபை இப்படிப்பட்ட சபை. ஹல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவரே, தேவ சபையில சுற்றுப்புறம் எங்கும் இருக்கிற கிராமத்துல உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே, வியாதிஸ்தர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, கடன் கஷ்டத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, பாவ கட்டல இருக்கிறாங்கப்பா, சாபத்தின் பிடியில இருக்கிறாங்கப்பா, பிசாசின் பிடியில இருக்கிறாங்கப்பா, மாந்திரிக பிள்ளைசூனிய கட்டல இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அந்த ஜனமெல்லாம் எங்கெங்கோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களப்பா, எதையோ நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களப்பா. ஆனா அந்த ஜனம் பூரா வந்து சேர வேண்டிய இடம் இதுதானே ஆண்டவரே. அந்த ஜனம் பூரா வந்து வாழ்வடைய வேண்டிய இடம் இதுதானே ஆண்டவரே. அந்த ஜனம் பூரா காப்பாற்றப்படுகிற இடம் தேவ சபை தானே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அந்த காரியம் நடப்பதாக. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து. அந்த காரியம் நடப்பதாக, நடப்பதாக. தேவ சபையை கர்த்தர் புகழ்ச்சியாக்குவீராக. தேவ சபையில் உம்முடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக. கர்த்தர் சபையில எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினாலப்பா, யார் என்ன நிலைமையில வந்தாலும், என்ன வியாதியோடு வந்தாலும், என்ன தேவைகளோடு வந்தாலும், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை விசுவாசித்த நித்திய ஜீவனுக்காய் பற்றிக் கொள்வார்களாக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம் சபை எப்படின்னா பாருங்க, அங்க இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் இவங்களை பிடிச்சி எங்க வச்சிட்டாங்க? ஜெயில வச்சிட்டாங்க. சபை பாருங்க, அவங்க நினைச்சிட்டாங்க ஜெயில வச்சிட்டோம், இவங்க ஓட்டத்தை என்ன பண்ணிட்டோம், நிப்பாட்டிட்டோம், முடக்கிட்டோம் நினைக்கிறாங்க. தூதன் வந்து என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நைட்டே அவங்கள விடுதலை ஆக்கி காலையிலே போய் ஆலயத்தில் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை, இந்த ஜீவ வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆமென். நாம் ஜெபிக்க போறோம். தேவ சபை சுவிசேஷத்தை முழங்கணும். ஆமென். தேவன் எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க. பிடிச்சி மனுஷன் பிடிச்சி ஜெயில வைக்கிறான், சங்கம் பிடிச்சி ஜெயில வைக்குது. ஆவியானவர் இறங்கி விடுவிச்சு போய் அடுத்த நேரமே காலையிலே போய் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, கதவு திறந்து இவங்க பூரா வெளியே வந்து ஆலயத்தில் நின்று இவங்க பிரசங்கம் முழங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில சங்கம் கூடிட்டு பிரதான ஆசிரியர் என்ன பண்றாப்ல, சரியா அந்த அப்போஸ்தலர்களை பூரா பிடிச்சி உள்ள போட்டு வச்சிருக்கிற பாருங்க, கூட்டிட்டு வாயா அப்படின்னு சேவகர்கள் அனுப்புனா அந்த ஆள் போய் பார்க்கிறாரு. கதவு பத்திரமா எப்படி இருக்குது? பூட்டி. காவலர்கள் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நின்றுட்டு இருந்தா காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள போன ஆட்களே ஒரு கைத்தட்டு போடுங்க நம்முடைய ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷிக வல்லமைகள் தேவ சபையினுடைய தீவிரத்தை தடுக்க முடியாது. சுவிசேஷ தீவிரத்தை தடுக்க முடியாது. எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. வேதத்துல இங்க எருசலேம் எழுப்புதல்ல மனுஷிக வல்லமையில் தடுக்குது, அங்க எபேசு எழுப்புதல விக்கிரக வல்லமை. நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், விக்கிரகத்தை தேடி ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்களை பேசுறப்ப வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்கள அந்த ஊர் கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்க சொல்லிட்டு இருக்கோம். எல்லா கட்டுப்பாட்டை எல்லா அந்தகார வல்லமை கர்த்தர் தகர்ப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். ஒரு நல்ல கரத்தை உயர்த்திடுவோமா? அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த சங்கம் சொல்லுது, உங்களை இந்த நாமத்தை நாங்க என்ன பண்ண வேணாம்னு சொன்னோம் சொல்லுவோம். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு எருசலேமை பூரா நிரப்பிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஏசப்பா, சபை சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி சுவிசேஷத்தினால நிரப்பணும் ஆண்டவரே. நல்ல கரத்தை உயர்த்துங்க, கரத்தை உயர்த்துங்க ஆண்டவர் சமூகத்துல. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. நல்லா நல்லா பாருங்க, நான் பாக்குற தங்கச்சிமாருங்க நல்ல வாலிப வயசுல இருக்கிறீங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க வேணாம். இந்த ஜெப குறிப்பு சொல்லும்போது பின்னாடி இருக்கிற சிஸ்டர்ஸ் நல்லா ஜெபம் பண்ணுங்க, பிரதர்ஸ் நல்லா ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபம் கர்த்தர் அப்படியே ஆக பண்ணுவார். தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நல்ல தேவனே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஏசப்பா, இந்த நாட்கள்ல ஆண்டவரே
வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை ரட்சிப்பதற்கு கர்த்தருடைய சுவிசேஷம் தேவனுடைய சக்தியாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்கள் பிரசங்கியாவிட்டால் எங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இது எங்கள் மேல விழுந்த கடமை என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. யூதருக்கும் கிரேக்கருக்கும் மூடருக்கும் ஞானிகளுக்கு நான் கடனாளி என்று ஆண்டவரே பவுல் சொல்லுகிறார். அப்பா, என்னால என்று மட்டும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாரு. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற ஆண்டவரே எங்க சபை எல்கை எங்கும் சுற்றி இருக்கிற கிராமங்கள் ஆண்டவரே தெருக்கள் குடும்பங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷத்தினால உள்ளங்களை நிரப்ப தேவ அனுக்கிரகம் உண்டாவதாக, தேவ அனுக்கிரகம் உண்டாவதாக, தேவ அனுக்கிரகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா எதிரான வல்லமைகள் தடைகளை உடைக்கிற இயேசுவினால். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியில் அது எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தா, அது அப்போஸ்தலர் பணி போயிட்டே தான் இருக்குது. நான் முடிக்கிறேன், எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தா இவங்களை என்ன பண்றாங்க, திரும்ப இந்த ஆட்களை விட்டா சத்துரு பிசாசுக்கு வேகமாய் போச்சு. இவங்களை கொலை பண்ணிடுவோன்னு முடிவுக்கு வராப்புல. ஆனா கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை முழுமையா நிறைவேற்றி முடிக்க வரைக்கும் சத்துரு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். அவங்களுக்குள்ளே ஒரு ஆளை எழுப்பிட்டார். அங்கிருந்து ஒரு யோசனை வந்துச்சு பாருங்க, அந்த கமாலியால் கிட்ட இருந்து. அந்த யோசனை அதோட கர்த்தர் முடிச்சு விட்டார். அடிச்சு அனுப்பிட்டாங்க. அடி வாங்கினதுக்காக பாக்கியமா எண்ணி இந்த ஆட்கள் திரும்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அடுத்த வேதம் சொல்லுது, தினந்தோறும் வீடுகளிலேயும் ஆலயங்களிலும் இயேசுவே கிறிஸ்துவே என்று பிரசங்கித்து உபதேசம் பண்ணினார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, சீஷர் தொகை பெருகினது. ஆமென். இதுதாங்க தேவனுடைய சபை, இதுதான் மகிமையை பிரகாசிக்கிற சபை. ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம சபைகள் வர கர்த்தர் என்கிறாரு. இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வரத்துக்கு தான் ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஜெபத்தோட்டம், நம்முடைய தந்தை அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டுடைய கிருபையினால அங்கே காரக்குடி சபைக்கும் அதுதான் வாக்குத்தத்தம். சங்கீதம் 102:13 கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. 15வது வசனம் வருது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த நேரத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு. நாம தான் எழுமணும். இப்ப நல்லா அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். பொதுவா பாருங்க, நான் வேதத்துல பார்த்துட்டேன். எப்பெல்லாம் கவனிங்க, ஒரு காரியத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படின்னா, நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்திலிருந்து, இந்த உலகங்களை எல்லாம் தேவன் எப்படி உண்டாக்குனாரு? வார்த்தையினால உண்டாக்குனார். நம்ம வாழ்க்கையுமே கர்த்தர் எப்படி தெரியுமா திட்டம் வச்சிருக்கிறாரு? வார்த்தையின்படி தான் வச்சிருக்கிறார். எப்படி வார்த்தைன்னு கேளுங்க. இப்போ என்ன குறிச்சு ஆண்டவர் வாக்கு பேசியிருக்கிறார். வாக்கு பேசியிருக்கிறார் இல்லையா? பவுலை குறிச்சு ஆண்டவருடைய வாக்கு வந்துச்சு. என்ன வந்துடுச்சு? ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் அந்த வாக்கு வருது. என்னன்னா, நீ இஸ்ரவேலருக்கும் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். என் நாமத்துக்காக நீ எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை உனக்கு நான் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். கவனிங்க, இந்த வாக்கு யார் மேல இருக்குது? அப்ப கவனிங்க, அப்ப நம்மளையும் ஆண்டவர் எப்படிதான் உலகங்களை வார்த்தையினால உண்டாக்குனவர், நம்மையும் நம்ம குறித்த வார்த்தையை அவர் பேசிட்டு அந்த வார்த்தையை தான் நம்மள நிறைவேற்றி முடிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த வாக்கு அபிரகாமுக்கும் பாருங்க, அபிரகாம் மேலே ஒரு வாக்கு. என்ன வாக்கு? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். இது யாருக்கு? அபிரகாமை குறிச்ச தேவனுடைய
வாக்கு. அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? இந்த ஆபிரகாமுடைய லைஃப் என்ன அப்படின்னா, இந்த வாக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரை குறிச்ச தேவ திட்டம் அப்படித்தான். ஆனா அப்ப நம்ம மேல பாருங்க, நம்முடைய ஆண்டவர் யாருன்னா உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையின் தேவன் அப்படின்னு சொன்னாலே கவனிங்க, உடன்படிக்கைனா ரெண்டு பேரு ஒப்பந்தம் பண்றது. அப்போ தேவன் நமக்கு, தேவன் பகுதியிலிருந்து நமக்கு எப்பவுமே மனுஷருக்கு என்னதான் அந்த உடன்படிக்கையில் அவர் பகுதியிலிருந்து கொடுக்கிறது பூரா என்னன்னா, அந்த ஒப்பந்தத்தில் அவர் நமக்கு செய்யறது பூரா ஆசீர்வாதம் தான். அவர் நமக்கு செய்யறது பூரா என்னது? ஆசீர்வதிப்பை. இதெல்லாம் ஆசீர்வாதம் தான். நமக்கு அவர் பகுதியில் அந்த உடன்படிக்கையின் தேவனுக்கு நம்ம பகுதியில் செய்ய வேண்டியது என்னன்னா கீழ்ப்படுதல் தான். நம்ம பகுதியில் இருந்து பூரா என்ன சொல்லுங்க? obedience தான். ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும், காலம் பூரா கீழ்ப்படியணும். அவர் நம்மள காலம் பூரா வாக்குகளை என்னெல்லாம் நம்ம மேல சொல்லிட்டாரோ அத்தனையும் நிறைவேற்றிட்டு இருப்பார், ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப கவனிக்கணும், இப்ப ஆண்டவர் யோசுவாவோட சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, யோசுவா குறித்த வாக்கு இருக்கு. யோசுவா குறித்த வாக்கு இருக்கா இல்லையா? என்ன வாக்கு? நீ தான் என்ன பண்ணுவ, இவங்களுக்கு இந்த கானான பங்கிடுவாய், சோந்தரிப்பாய் பங்கிடுவாய் ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கு தேவன் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்னா, யோசுவா மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய நீ எப்படி இரு? கவனமாயிரு, பலன் கொண்டு. அப்ப கவனிங்க, நம்ம மேல இருக்கிற வாக்கத்தான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறாரு. அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு நம்மள வார்த்தைக்குள்ள நடத்துறாரு. நம்மள எங்க நடத்துறாரு? அப்ப மொத்தம் என்னன்னா வார்த்தையை தான் அவர் மகிமைப்படுத்துறார். ஹல்லேலூயா. சொல்ற பாருங்க, சொல்லும்போது சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது என்னன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும். அப்ப அது செய்யறதுக்கு நீ என்ன பண்ண, ரொம்ப ஜாக்கிரதையாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. அதுல நீ நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நீ எப்போதும் இதையே என்ன பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டாரு. இது வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது. அப்ப இந்த வார்த்தையின்படி நம்ம எப்படி நடக்கணும்னு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த வார்த்தையின் வழியில நம்ம நடந்துட்டா நம்ம மேல இருக்கிற வாக்கு அவர் நிறைவேற்றி முடிச்சிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னா, நீங்க பாருங்க, நான் இவ்வளவு உற்சாகத்தோடு இந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் சபையை பத்தி. ஆண்டோடைய ஜனம், நீங்க கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இவ்வளவு உற்சாகமா ஆர்வமா நீங்க இரவு ஜெபத்துக்கு வந்தது பெரிய விஷயம். ஆனாலும் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த உயிரோட்டம். ஆமென். எப்பவுமே கவனிங்களேன், தேவன் எப்பவுமே ஒரு காரியத்தை இப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், அதை தொடங்கி செய்ய போறாரு. அந்த நேரம் வருது பாருங்க. அந்த நேரத்தில் ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்னா, அவர் சொல்றாரு, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு என்ன ஆக போறேன், உன்னை திரளாய் பெருக பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, பைபிள்ல போட்டுக்குது. அவரு நகைத்தாரா. என்ன பண்ணாரா? அப்ப அவர் மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்க? இவரு செய்யற இடத்துல வந்து நிக்கிறாரு. அவரை குறித்து சொன்னதை தான் செய்ய போறாரு, அவருக்கு தான் செய்ய போறாரு. ஆனா யாருக்கிட்ட அவர் பேசினவரு செய்யறதுக்கு வந்து நிக்கிறாரு. இத்தனைக்கும் இவர் கொஞ்சம் லைன் எல்லாம் அவுட்ல போயிட்டாரு. ஆனவள தான் எப்படி இருக்கிறாருன்னா, செய்யறத அவர் சொல்லும் போது என்ன பண்ண முடியல, இவரால நம்பவே முடியல. ஆனா ஒண்ணு சொன்னவர் செய்து முடித்தார். அப்ப இந்த நாட்கள் அப்போஸ்தலர் நடபடியில நம்ம இதை பார்க்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கண்கள் காணும். கர்த்தர் அதை செய்வார். அவருடைய வைராக்கிய வாஞ்சை அதை செய்யும். ஆமென். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அற்புதங்கள் திரளாய் கர்த்தர் நடப்பிப்பார். சபையை ஆண்டவர் சுத்திகரிப்பார், தூய்மைப்படுத்துவார். தெய்வீகம் சபையில கர்த்தர் பெருக பண்ணுவார். மகிமையாய் சபையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த பகுதிக்கு ரட்சிப்பாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்துவார். சகல ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாருங்க, உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த நம்ம ஆண்டோடைய வார்த்தையை பார்ப்போம். ஏன்னா நீங்க முதல்ல எடுமணும். ஆமென். நீங்க முதல்ல ஆவில ஒரு
ஒரு உயிர் மீட்சி வந்துட்டா அடுத்த, ஏன்னா தெய்வம் எப்பவுமே அப்படிதான் இருக்கிறாரு. இப்ப அபிரகாம் கிட்டே தேவன் வராரு, வந்து நிக்கிறாரு. அபிரகாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, நீர் எனக்கு என்ன பண்ணல, ஒரு குழந்தைய கூட தரலையே. அவர் பாட்டு என்னவாத்தான் இருக்குது, புலம்பலாத்தான் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த சோதம் கொமோராவுக்காக திறப்புல நிக்கிற பாரத்தோட தேவன் வந்திருக்கிறார். திறப்புல நிக்கிற மனுஷனை தேடி அவர் அந்த பாரத்தோட இந்த மனுஷனை நம்பி வந்து நிக்கிறார். இவர் என்ன பாரத்தோட இருக்கிறாரு, பிள்ளை பாரத்தோட வந்தவர் என்ன பண்ணாரு, அடுத்த உற்பவ கால திட்டத்துல நீ ஒரு மகனை பெறுவாய். முதல்ல என்ன சொல்லிட்டாரு, உன் குறைய தீர்த்தர். அதுக்கு பின்னாடி தான் அபிரகாம் என்ன பண்றாருன்னா, பாரத தேவன் அபிரகாம் கிட்ட இறக்க, அபிரகாம் தரப்புல நிற்க காரியம் நடக்குது. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, கர்த்தர் நல்லவர். தாவீதுனுடைய அந்த வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க, தாவீதுன்னு சொல்றதை விட எப்படி சொல்லலாம், இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய சேனை. இன்னைக்கு நாம எல்லாம் தேவனுடைய சேனை தான். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. அந்த 1 சாமுவேல் 17 எடுங்க. 1 சாமுவேல் 17 17 நான் சொல்ற வசனங்களை மாத்திரம் நான் வேகமா சொல்லிடுறேன். என்ன நடக்குது அப்படின்னா, சத்துரு என்ன பண்றாப்புல, பெலிஸ்தேர்கள் தேவ ஜனத்துக்கு எதிரா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிரா கூட்டம் கூடி யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமாகி வந்து பாளையம் இறங்கிட்டாப்புல. இப்ப வேற வழி இல்ல, தேவ ஜனங்களும் எதுக்கு ஆயத்தமாக வேண்டியதா போச்சு, யுத்தத்துக்கு. கவனிங்க அந்த வசனங்கள், அந்த 1-2 வசனங்களை வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். கவனிங்க கவனிங்க கவனிங்க, சத்துரு கொஞ்சம் கவனிங்க. சபைக்கு விரோதமா அங்க இஸ்ரவேல் ஜனம்னா யாரு, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனம், புதிய ஏற்பாட்டுல யாரு, இஸ்ரவேல் ஜனம்னால தேவனுடைய சேனை தானே. புதிய ஏற்பாட்டுல யாரப்ப, சபை நம்ம தான். நமக்கு விரோதமா சத்துரு எப்பவுமே எதுல இருக்கிறான்னா, யுத்தம் பண்ண அவன் எத்தனைத்துக்கிட்டே இருக்கிறான். ஆமென். அப்ப சத்துருவை யுத்தம் பண்றதுக்கு எப்படி அவன் ஆயத்தமாகறான் அப்படின்னா, அங்க போட்டுக்குது, தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து. கவனிங்க கவனிங்க கவனிங்க, சத்துரு என்ன பண்ணிடுறாப்புல, நம்மோடு யுத்தம் பண்றதுக்காக, நம்மளை அடிக்கணும் என்றதற்காக அவங்க என்ன பண்ணிடுறாப்புலையா, எவ்வளவு சேர்ந்துடுறாப்புல பாரு. சரி, ஆனபடினால அடுத்து என்ன நடக்குது வாசிங்க, அடுத்த வசனத்தை. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி. அப்ப தேவஜனமே என்னதான், சேனைனால என்னதான், அப்ப ஒருமித்து கூடிதான். ஆமென், நல்லா ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் தேவனுடைய சபையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பவும், ஏன்னா நமக்கு விரோதமா ஒரு எதிரி இருக்கிறான், அவன் ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அவன் என்ன பண்றான்னா, நம்மள அழிக்கிறதுக்கு அவன் எத்தனிக்கிறான். அப்ப நம்ம எப்பவுமே சேனைனா நம்ம எப்படிதான் காணப்பட வேண்டியிருக்குன்னா, எதிரி சேனையே ஒருமித்து கூடிறதுல கவனமா இருந்தா நம்ம அதை விட விழிப்பா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சரி, அது முடியுது. இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கதான் இப்ப கிளைமேக்ஸ் வருது. யாரு வர அப்படின்னா, கோலியாத். கோலியாத் வந்து என்ன பண்றாப்புல, வந்து அங்க போட்டுக்குது 4வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் யாரை பத்தி சொல்லப்படுது, கோலியாத்தினுடைய அந்த அப்பியரன்ஸ், அந்த தோற்றம் ரொம்ப விவரமா சொல்லப்படுது. அப்படின்னா கவனிங்க, இப்ப விஷயத்தை நான் சொல்ல வரேன். இப்ப இந்த நாள்ல நம்ம உங்களுக்காக தான் ஜெபிக்க போறேன். ஜெபிச்சுட்டு தான் அடுத்த நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் வார்த்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பாருங்க, சத்துரு எப்பவுமே இந்த மாதிரிதான் நமக்கு எதிராக என்ன பண்ணிடுறான், பிரச்சனைகளை, ராட்சதர்களை முதல்ல கொண்டாந்து நிப்பாட்டிடுறான். ஏன்னா அவன் நம்மோட யுத்தம் தான் பண்றான். நம்மோட யுத்தம் பண்ணணும், நம்மளை அடிக்கணும்ன்றதான் அவன் திட்டம். ஏன்னா நம்ம அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதுல அவன் என்ன பண்றான்னா, நமக்கு எதிராக அவன் என்ன பண்றான், பிரச்சனைகளை ராட்சதர்களை போல கொண்டாந்து என்ன பண்ணிடுறான், நிப்பாட்டி வச்சிடறான்.
இப்ப நிப்பாட்டிட்டு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் இப்ப விஷயம். என்னன்னா அந்த 8-9 வசனத்தை வாசிங்க. 8-9 அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனேனான நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அடுத்த வசனம் வருது பாருங்க. அதான் அடுத்த வசனம் என்ன வருது? இன்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்து நாம் ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். கொஞ்சம் கவனிங்க. சத்துருடைய காரியமே என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்படி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி நம்மளை மேற்கொள்ளணுன்றதான் அவன் திட்டம். என்ன பண்ணுறான்? பிரச்சனைகளை நமக்கு விரோதமாக எழுப்பி ராட்சதர்களை போல நிப்பாட்டி வச்சிடறான். மலையை போல பர்வதம் போல வந்து நிற்குது. அந்த பிரச்சனை சத்துரு அதன் வழியாக நமக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாரு, இன்னைக்கு நான் உன்னை நிந்திச்சிட்டேன், இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன். அதுவும் அந்த கோலியாத் எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அங்க வசனம் சொல்லுது 40 நாளும் காலையில மாலையில வந்து நிப்பானா. என்ன பண்ணுவானா? அப்படிதான் தேவ பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றானா, சத்துரு அப்பப்போ வந்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எதுக்கு வந்து நிற்கிறான் அப்படின்னா 40 நாள் வந்து நிற்கிறான். விஷயம் நோக்கம் ஒண்ணுதான், இன்னைக்கு நான் உன்னை நிந்திச்சிட்டேன், நாளைக்கு வந்து என்னன்னா இங்க பாரு உன்னை நான் என்ன பண்ணிட்டேன், நிந்திச்சிட்டேன். மொத்தத்தில் நிந்திச்சிட்டான்னா என்ன அர்த்தம்? உன்னை நிந்தனைக்குள்ளவே வச்சுட்டேன் அப்படின்னா உன்னால தேவனுக்கு மகிமை இல்லை, உன் வாழ்க்கையில உனக்கே ஆசீர்வாதம் இல்லை, உன்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. சொல்ல போனா உன் நிமித்தம் ஜனம் தேவனை நிந்திக்குது, உன் நிமித்தம் ஜனம் தேவனை விட்டு விலகித்தான் போகுது. உன்னை தேவன் பிடிச்ச நோக்கம் வாழ்க்கையில நிறைவேற சாத்தியமே இல்லை. இப்படி சொல்லி என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் அவன் வந்து நின்றது என்னன்னா, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், நிந்திச்சிட்டேன், அவ்வளவுதான். இப்படியே நம்ம கதை போயிட்டு இருக்கு. இப்படியே நம்ம கதை என்ன பண்ணிட்டு இருக்குது பாருங்க. நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க. ஒரு சில பிரச்சனைகள் அந்த மாதிரி நிற்கும் பாருங்க. நமக்கே தெரியும், காலை எந்திரிச்சாலே கண்ணுக்கு முன்னாடி எதுதான் நிற்கும், அதான் நிற்கும். காலையிலேயே நிற்கும், சாயங்காலமா நிற்கும், இப்படிதான் நிற்குது. இன்னைக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? கவனிங்க. நல்ல இப்ப சூழ்நிலை எப்படி ஆகி போச்சுன்னா, தேவஜனம் முதல்ல அவன் வந்து நின்று சொன்னதை கேட்டு பயந்தாங்கன்னு இருக்கு. அடுத்து அவன் வரான் கிளம்பி வரான் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓடி ஒளியிற நிலமா. கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, குடும்பத்துல சமாதான குழப்பம், தொழில பிரச்சனை, இப்படி பல காரியம், பிள்ளை பிரச்சனை, திருமண காரியம், இப்படி பல காரியம் நம்மள என்ன பண்ணுதுன்னா, இப்படிதான் இன்னைக்கு தேவஜன நம்மள தேவனுக்குன்னு மகிமையா வாழ வேண்டிய நம்மளை பார்த்து இந்த உலகம் அவர் பக்கம் திரும்ப வேண்டியதா இருக்க நம்மளை நிந்தனைக்குள்ள வச்சு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், களி கூர்ந்துகிட்டு இருக்கிறான். தேவன் அங்க மகிமைப்பட முடியல, ஜனங்களும் தேவனை மகிமைப்படுத்தி நம்ம நிமித்தம் கர்த்தர் பக்கம் திரும்ப முடியல. பாருங்க, நம் வாழ்க்கையே பெரிய ஒரு வேதனைக்குள்ள நிந்தனைக்குள்ள நம்மள வச்சிருக்கலாம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்பதான் நமக்கு நல்ல செய்தி என்ன தெரியுங்களா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவரு கொஞ்சம் கவனிங்க, அவருடைய ஜனம் நீங்களும் நானும் ஒரு நாள் கூட அவன் நிந்தனைக்குள்ள நம்ம இருக்கிறத அவர் சகிக்கிறதே இல்லை. அவன் நம்மளை நிந்தனைக்குள்ள வச்சிருக்கிற இடத்துல நாம அப்படி கடக்கிறத அவர் சகிக்கிறதே இல்லை. அவர் நமக்காக எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படியே தேவ ஜனத்தின் காரியம் போயிட்டு இருக்குது. உள்ள யாரும் இல்லை யாரோட யுத்தம் பண்றதுக்கு. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பார்த்தாலே பயந்து ஓடிட்டு இருக்கிறான். தேவன் விடல. தேவன் என்ன தெரியுமா பண்ணாரு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து இந்த மனுஷனோட நிப்பாட்டி
தேவன் என்ன பேசினார்ன்றது அங்க பேசினது தாவீது பேசினாலும் தாவீது இல்ல அங்க காரியம். அங்க தாவீதை மறைச்சு யார் செயல்பட்டு இருக்கிறார்? தேவன் செயல்பட்டு இருக்கிறார். தேவன் என்ன பேசினார்னு பாப்ப பாருங்க, வேகமா பாருங்க. நம்மளால இங்க வந்திருக்கிற நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில, ஐயா பாஸ்டர் நீங்க சொல்றது ரொம்ப சரியா சொல்லிட்டு இருக்கிறீங்க பாஸ்டர், என் வாழ்க்கையிலையும் அன்னைக்கு அந்த கோலியாத் வந்தது மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வந்துகிட்டு இருக்கிறான். காலையிலயும் வரான், சாயந்தரம் வரான், டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வந்துகிட்டு இருக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி என் வாழ்க்கை நிந்தனையா தான் இருக்குது பாஸ்டர் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, மகளே மகனே, சத்துரு உன்னை நித்தமும் நிந்திக்க நான் விட போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் சொல்லுங்க. இவ்வளவுதானா? ஆமென். அங்க பாக்குறோம் பாருங்க, இங்க தாவீது பேசுறது கூட நம்ம பார்க்க போறோம். திரும்ப கூட பாருங்களேன், 1 சாமுவேல் 17:25 வாசிங்க. அங்க தாவீது கேட்கிறார், என்னையா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கிறார். அங்க வந்துட்டு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ ஜனம் சொல்லுது, என்னதான் சொல்லுது வாசிங்க, 25 வாசிங்க. பாத்தீங்களா, அவன் வர்றதே எதுக்குதான்? அவ்வளவுதான் பாயிண்ட். அதுதான் நம்மளை எதுல வைக்கணும்? நிந்தையில 4 பேர் பார்த்து நம்மளை கேவலமா பேசுற இடத்துல நம்மளை வச்சிடணும். அதுதான் அவன் திட்டம். இப்போ தாவீது கேட்கிறாப்புல, என்ன கேட்கிறாப்புல அப்படின்னு பார்த்தா வாசிங்க, அதே 1 சாமுவேல் 26 வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய, கேளுங்க, தாவீது கேட்கிறாப்புல, என்ன இஸ்ரவேலை நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறானா? டெய்லி வந்து நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறானா? இவனை கொன்னு இஸ்ரவேலுக்கு நேரிட்டு அந்த நிந்தையை நீக்கிறவனுக்கு என்னையா செய்ய போறார் ராஜா சொல்லியாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. கேட்டுட்டு அடுத்து வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை. பாருங்க, இப்பதான் விஷயத்துக்கு வராப்புல. தாவீது சொல்றாப்புல, யாரு இந்த சேனைக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா ஆட்டு மேய்க்கிறவனுக்கு தெளிவா தெரியுது, இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. அடுத்து அங்க சொல்றாப்புல, நிந்திக்கிறதுக்கு பிரச்சனை மேட்டர் என்னதான்? நிந்திக்கிறது நம்மளை கேவலமா வைக்கணும். 4 பேர் நம்மளை கேவலமா என்ன பண்ணணும்? பேசணும். அது தேவனுக்கு என்ன கிடையாது? மகிமை கிடையாது. நம்மளை ரட்சித்த நோக்கம் அதுல நிறைவேற போறது இல்ல. யார் இப்படிப்பட்ட நிலைமையில நம்மளை பார்த்து ஆண்டவர்கிட்ட வரப்போறா? சொல்லப்போனா நம்மளை பார்த்து ஓடியே போயிடுவாங்க. இதுதான் அவனுடைய திட்டம். இப்ப அங்க பாக்குறோம். இப்ப அடுத்த கவனிங்க, அங்க தாவீது திரும்ப சொல்றாரு பாருங்க, அங்க ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். ஆமென். திரும்ப 1 சாமுவேல் 17:36 வாசிங்க. அங்கேயும் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்று பூரா. அதுதான் எப்படியா அவன் வந்து நிந்திக்கலாம்? சத்துரு எப்படி தேவஜனத்தை நிந்தனைக்குள்ள வைக்கலாம்? எப்படி அவன் வைக்க முடியும்? எழுப்பிட்டார் ஆண்டவர். அவனை எழுப்பிட்டார் ஆண்டவர். உங்களுக்காக எனக்காக தேவன் எழும்பிடுவார். சத்துரு ஒருபோதும் நம்மளை நிந்தைக்குள்ள வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம் பாருங்களேன், அங்க பார்க்கிறோம். ரைட். இப்ப அடுத்து நம்ம கவனிச்சோம்னா அந்த 1 சாமுவேல் 17:45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ பட்டயம் ஈட்டி கேடகம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கிற, நான் சும்மா என்னதான் எடுத்துட்டு வர்றாரு? கவனம் கல்லு மாத்திரம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் நாமத்துல வந்து நிக்கிறையா, நான் சேவிக்கிற தேவன் இருக்கிறார்ல, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் இருக்கிறார்ல, அந்த தேவனுடைய நாமத்துல நான் வந்து நிக்கிறேன். ஆமென். என்ன நிந்திக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? கர்த்தர் நாமத்துல நான் வர சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய. நம்ம என்ன செய்துகிட்டு இருக்கிறோம்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
நம்ம தேவ ஜனத்துக்கு இந்த பார்வை நமக்கு வேணும். நம்ம தேவனுடைய ஜனம், ஒருபோதும் சத்துரு நம்மளை நிந்தனைக்குள்ள வைக்கவே முடியாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கா யுத்தம் பண்ணுகிற தேவன் நமக்கு உண்டு. அவர் நாமம் நமக்கு உண்டு. ஜெயந்தருகிற ராஜா நமக்கு உண்டு. இப்ப அந்த கவனிங்க, கோலியாத் என்ன சொல்றாப்ல, இந்த மனுஷன் பொடியனா அப்படி வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோலியாத் சொல்றாப்ல, சபிச்சு, இப்ப பாரு, உன்னை அங்க காட்டு மிருகங்களுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன பண்ண போறேன், இரையாக கொடுக்க போற. தாவீது சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? அதற்கு தாவீது இல்ல 46 இன்றைய தினம் தான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் சத்துரு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, நிந்திச்சுக்கிட்டு இருந்தா. என்ன வார்த்தை சொன்ன? ஒவ்வொரு நாளும் வந்து அவன் சொல்றது இன்றைய தினம், இன்றைய தினம், இன்றைய தினம் சொல்லிட்டு இருந்தானா, கர்த்தர் சொல்றாரு, இன்னையோட உன் கதையை முடியுது. நீ எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து நின்று இன்னைய தினம் இன்னைய தினம் நிந்தனைக்குள்ள வைக்க பார்க்கிறியா, நீ உன் கதை என்னோட முடியுது. ஆமென் சொல்லுங்க. அவர்தான் நம்முடைய தேவன், நமக்காக வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிற கர்த்தர். இந்த இடத்துல 2 தடவை அந்த வார்த்தை தாவீது சொல்வார், இன்றைய தினம், இன்றைய தினம். அந்த வசனத்தை பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். அடுத்து, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் கவனிங்க அம்மா, கவனிங்க. நல்ல செய்தி என்ன தெரியுமா? எந்த பிரச்சனை பூதாகரமா மலை போல வந்து நின்று உங்களை நிந்தனைக்குள்ள வச்சுச்சோ, அந்த பிரச்சனை வழியாத்தான் கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, பூமியில நீ தொழுது கொண்ட தேவன் தான் தேவன் என்பதை மனுஷர் அறியும்படி செய்ய போகிறார். கர்த்தர் அதை செய்வார். நீங்க நினைச்சாரு நம்ம தேவ ஜன்மனாலே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தேவன் நமக்காக வைராக்கிய வாஞ்சை உள்ளது, நமக்காக ஜீவனையை கொடுத்தவர். நம்மளை ஒருபோதும் சத்துரு நிந்திக்கிறதுக்கு அவர் விட மாட்டார். ஒருவேளை கவனிங்க, இஸ்ரவேலருடைய குறைகள் நிமித்தம் தான் இந்த சூழ்நிலை வருது. ஏன்னா சத்துரு ஒருபோதும் நம்மளை நிந்திக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம தேவ காரியத்தில் குறைவுபட்டு இருந்தா கூட தேவன் தம்முடைய இரக்கத்தினால, தம்முடைய நாமத்து நிமித்தம் நமக்காக எழுந்தருளி நமக்கு இறங்கி கர்த்தர் தயை செய்வார், அற்புதம் செய்வார், நம்மை கர்த்தர் விடுவிப்பார், ஜெயத்தை தருவார். எந்த பிரச்சனை மலை போல நின்று அதை பார்த்து பார்த்து நம்ம ஓடி ஒளிஞ்சோமோ, அதே பிரச்சனை வச்சுதான் கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா அவருக்கு மகிமையை வர பண்ண போகிறார். அங்க அப்படிதான் சொல்லப்படுது. அங்க சொல்லப்படுது, அதனால் இஸ்ரவேலில எதனால இந்த கோலியாத், இந்த பிரச்சனை எதை பார்த்து நான் ஓடனோ அதை இன்னைக்கு கொன்று கதையை முடிக்கிறதுனால, அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் என்ன பண்ணுவார்கள், அறிந்து கொள்வார்கள். அடுத்து, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். கவனிங்க. அடுத்த இதனுடைய கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? இதோட கிளைமேக்ஸ் பாருங்க. ஏற்கனவே 4ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வரைக்கும் யாரை பத்தி பார்த்தோம்ல? இவ்வளவு பெரிய பிரச்சனையை தேவன் எப்படி முடிச்சா தெரியுமா? ஒரு கூழாங்கல், ஒரு கவன். எப்படிப்பட்ட பிரச்சனை எப்படி முடிச்சு விட்டாரு? இதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஓட்டம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோலியாத்தை பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இவன் தான் நம்மளுக்கு வந்து நின்று நம்மளை காலை மாலை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், திணற அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்காக எழுந்தருளுகிற தேவன். அவன் தினம் தினம் வந்து நிந்தனைக்குள்ள வைக்க எண்ணினாலும் அவர் நம்மளை நிந்தனைக்குள்ள விடவே மாட்டார். ஒரே நாள்ல கதையை முடிச்சிடுவார். இன்னையோட உன் சாப்டர் ஓவர். இந்த இரவுல வந்திருக்கிறீங்கல்ல, இன்னையோட உங்க கதை முடியுது. கவனிங்க, இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஐயா ஆமாயா நீங்க சொன்ன மாதிரி தான் என் சூழ்நிலை இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு அப்படிதான் இருக்குது,
கோலியாத்தை போலத்தாயா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கோலியாத்தோ அன்னைக்கு அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் இருக்குதுயா. இந்த பிரச்சனை ரொம்ப கலங்க பண்ணதுயா. இந்த பிரச்சனை என்னால் என்ன பண்ண ஃபேஸ் பண்ணவே முடியலையா. இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்துங்க. இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு ஜெபிக்க போகிறாங்க. இது என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம ஓட்டத்தையே தடுக்குது, நம்மளே நிலை குலைய பண்ணுது, நம்மளை குறித்த தேவ நோக்கத்தை தடுக்குது, தேவனை மகிமையை வர விடுறதில்லை. இது நம்மளே சோர்வுக்குள்ளாக்குது. சத்துரு நம்மளை குறிச்சு கடி கூர்ந்துகிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், இல்ல, இன்னைக்கு அந்த காரியம் மாறுது. இன்னைக்கு அந்த காரியத்துக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இன்னைக்கு அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். எல்லா கரங்களை உயர்த்துங்க. நல்ல தேவனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்பா, அன்றைக்கு இஸ்ரவேலரே ஆண்டவரே, சவுலும் ஆண்டவரே சேவகர்கள் அந்த கூட்டத்தை, அந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து இன்றைக்கு இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்தேன் என்று சொன்னது போல எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் எங்களை நித்தமும் நிந்தனைக்குள்ள வைத்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையை கலங்கடித்து எங்க வாழ்க்கையை பாழாக்கி ஆண்டவரே தேவனுக்கான எங்கள் ஓட்டத்தை அப்பா முடக்கி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே தெய்வமே ராஜாவே சத்ரு எங்க மேல களி கூர்ந்து கொண்டிருந்தானப்பா. ஆனா இன்றைக்கு எங்கள் ஆண்டவர், எங்களை ஆட்கொண்ட தேவன், எங்களை ரட்சித்த ஆண்டவர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், நீர் எங்களுக்காக வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறீரப்பா. இந்த இரவுல ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற எங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளுகிறதுக்காக ஸ்தோத்திரம். யுத்தம் உம்முடையது ஆண்டவரே. நீர் பட்டயத்தோடு ஈட்டியோடு ரட்சிக்கிறவர் அல்ல ஆண்டவரே. நீர் பெரிய தேவனப்பா. இயேசுவின் நாமத்தினால யுத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே. சத்துருவை மடங்கடிக்கிறவர், ஜெயம் தருகிற ஆண்டவர். பிள்ளைகள் வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரை, அந்தகார வல்லமைகள், மனுஷிக வல்லமைகள், தடைகள், வியாதியின் வல்லமைகள், கடன் கஷ்டங்கள், பாரங்கள், மனுஷனுடைய நிந்தைகள், எதுவெல்லாம் பிள்ளைகளை வேதனைக்குள்ளாக்குனதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடினப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாவதா, விடுதலை உண்டாவதா, அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் மக்களாக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே பார்க்கிற ஒரு கல்லுனால கவனனால இந்த கோலியாத்தை தாவீது வீழ்த்தி கையில பட்டயம் இல்லாது இருந்தோம். அந்த கோலியாத்தினுடைய பட்டத்தையே எடுத்து அந்த கோலியாத்தினுடைய தலையை துண்டித்தது போல, சத்துரு தலையை கையில எடுத்தது போல கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு எதிரான ஆயுதங்கள், வல்லமைகள், கிரியைகள் கர்த்தர் அழிந்து போக பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வாய்க்காதே போக பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த சம்பவத்துல என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கடைசியா முடிக்க போறோம். கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப கோலியாத்து தலையை என்ன பண்ணியாச்சு, கையில எடுத்தாச்சு. இப்ப யாருக்கு வேகம் வந்திருக்கணும்? இஸ்ரவேல் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்களேன்? வேகம் வந்திருக்கணும். வேகம் வரல. இப்ப கோலியாத்து தலை கையில வந்ததுக்கு பின்னாடி, தாவீதுகளை வந்ததுக்கு பின்னாடி, இதை எதிரிகள் அந்த பெலிஸ்திய சேனை பூரா பார்த்தது இல்ல. வீரன் செத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிச்சு பாருங்க. சேனையே தப்பிச்சா போதும் ஓடிச்சு பாருங்க. இப்போதான் இஸ்ரவேலின் சேனைக்கு வேகம் வருது. நான் சொல்லவா? கவனிங்க. இனி உங்க பக்கம் சத்ரு தலை வச்சு படுக்க மாட்டான். சத்ரு தலை வச்சு படுக்க மாட்டான். கர்த்தர் நமக்காக வைராக்கிய வாஞ்சி உள்ள தேவன், எழுந்தருளுகிற ராஜா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனை அறிய அறிய பெரிய பலன். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? கையில பட்டயமே இல்லை, ஆயுதமே இல்லை. எனக்கு இதுதான் ரொம்ப இதா இருந்துச்சு. என்னன்னா, கையில பட்டயமே இல்லை, ஒரு கல்லை வச்சு கதையை முடிச்சு விட்டார். நமக்கான பிரச்சனை எப்படி தெரிஞ்சு? எந்த பிரச்சனையுமே ஒரு சின்ன கல்லு தான். கர்த்தர் அவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசில என்ன ஆயி போச்சுன்னா, தேவஜனம் ஓடி போய் எதிரியை துரத்தல, எதிரி பயந்து ஓடுனதுனால துரத்துனாங்க இவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி சத்துரு நம்ம பக்கம் என்ன பண்ண மாட்டான், படுக்க மாட்டான். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ரைட். இப்போ வேகமா கர்த்தர் வார்த்தை கொஞ்ச நேரம் பார்ப்போம். ராஜா நல்லவர், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஆமென். உடைய கிருபை தான் ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு மகிமை. ஸ்தோத்திரம். பாருங்களேன், அப்போஸ்தலர் மணி 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் நம்மள நமக்கு என்ன சொல்லுங்க, பிறவி சப்பானி. அந்த அதிகாரமே எப்படிதான் இருக்கு, த்ரில்லிங்கா தான் இருக்கு. எப்படி இருக்கு? ஆமென். அதுல இருந்து இப்ப நமக்கா ஆண்டவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. தெய்வம் எனக்கும் உங்களுக்குமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க, வேகமா வாசிங்க பார்க்கலாம். வைப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க. ஆமென். ஒரு சின்ன ஜெபம் செய்துருவோமா? ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. நீர் தான்ப்பா ஆவியான தேவன், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதப்பா. இந்த ஆண்டவரே, நடு இரவு நேரங்களில் தெய்வம் எங்களோடு கூட பேசுறீங்க. இன்னும் ஆண்டவரே வாஞ்சையா உம்முடைய சத்தியத்தை கேட்கும் போதே உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எங்களுடைய மனக்கண்களை என்ன பிரகாசிப்பிக்க, தேவன் எங்கள் இருதயங்களில் பலமாய் கிரியை செய்ய உடைய நாமத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தில் தருகிறோம். ஆண்டவரை ஒருவரும் அசரக்கூடாதப்பா. ஆண்டவரை சோர்வோ கண்ணனத்திரையோ மேற்கொள்ளவே கூடாது. இந்த திரு ரத்தத்தில் நாமத்தில் மறைகிறோம், இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, இந்த அதிகாரத்துல ஒரே ஒரு விஷயம் தான். இந்த அதிகாரத்தை எப்படி பிரிக்கலாம்னா, ரெண்டா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா, இதுல வந்து மெயின் கேரக்டர் யார் சொல்லுங்க? சப்பானி தான். அப்போ சப்பானி வாழ்க்கையில நடப்பதற்கு முன், நடந்த பின், நடப்பதற்கு முன், நடந்த பின், அப்படிதான் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, அந்த சப்பானிக்குள்ள ஜீவன் இருந்துச்சா இல்லையா? ஜீவன் இருந்துச்சு. ஆனா என்னதான் இல்ல? நடதான் இல்ல. என்ன இல்ல சொல்லுங்க? நடத்தான் இல்ல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே குறிச்சு வேதம் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, குமாரனை உடையவன். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஜீவன் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்னால நமக்குள்ள ஜீவன் இருக்கு. நம்ம எல்லாம் விதை, நம்ம வந்து பதறு கிடையாது. நம்ம யாரு? விதை. ஆனா விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயும் ஜீவன் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, நமக்குள்ள நடையை விரும்புகிறார். என்ன விரும்புறாரு? நடைய விரும்புறார். அது என்ன நடைன்றது நான் அப்புறமேட்டு உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா இந்த நடை இல்லாததுனால நம்முடைய நிலைமை இன்னைக்கு எவ்வளவு பரிதாபம். ஆனா இந்த நடை வந்துட்டா நம்ம வாழ்க்கை எவ்வளவு மகிமை என்பதை முதல்ல பார்த்துட்டு, அந்த நடை என்னன்றதை அடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, ஜீவன் இருக்குது. நல்லா அந்த மனுஷன் என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு, எல்லாம் இருக்குது. மற்ற காரியம் எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா என்ன ஒண்ணு இல்ல, நட மாத்திரம் இல்ல. நடை இல்ல. அந்த நடை இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, நிலைமை பெரிய பரிதாபமா போயிடுச்சு. ஆமென். முதல் வசனம் வாசிக்கிறோம். இரண்டாவது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இரண்டாவது வசனம் முதல் காரியம்,
அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய், அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகப்பட்டிருக்கலாம், நம்ம தேவனுடைய சபையில இருக்கலாம், நம்ம எல்லாம் செய்யலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில தேவன் விரும்புகிற அந்த நடை இல்லைன்னா நீங்கள் நானும் யாருன்னா சுமை. நீங்கள் நானும் யார் சொல்லுங்க? சுமந்து கொண்டு வந்தார்கள் இருக்கு பாரு. நம்ம சபைக்கு யாரா இருப்போம்? சுமையாத்தான் இருப்போம். சுகமா இருக்க மாட்டோம், சுமைத்தான். அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாம் நம்மளை எப்போதும் ஒருத்தவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்? சுமந்துகிட்டே இருக்கிறது ஈஸியா? கஷ்டம் இல்ல. ஒரு குழந்தையவே தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிறாங்களே, அந்த பாசத்துல சுமந்துகிட்டு இருந்தாலும் சுமக்கிறதான்றது என்னதான் கஷ்டம், சுமத்தான் அது சுமை. சொல்ல போனா என்ன நடக்கணும் கவனிங்க, என்ன 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 ஆக்சுவலா நடக்கணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம சரீரத்தை நாம தான் சுமந்து நடந்துகிட்டு இருக்கிறோம். நாம சுமந்து நடந்துகிட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்ப என் சரீரத்தை யார் தான் சுமந்து நடந்துகிட்டு இருக்கிற? சுமந்துகிட்டு இருக்கிறேன். யாருக்கும் என்ன இல்லை, நான் சுமையா? இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அப்படி நடந்துகிட்டு இருக்க வேண்டிய மனுஷன் அந்த நடை இல்லை பாருங்க, சுமையா போயிட்டான். என்னவா போயிட்டான்? சுமையா போயிட்டான். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தேவ சபையில பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை மாத்திரம் நீங்க மறந்துட கூடாது. நடைக்கு முன், நடைக்கு பின். அந்த நடை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம சுமையாத்தான் இருப்போம். சபைக்கு நம்ம யாராத்தான் இருப்போம்? ஊழியருக்கு நம்ம யாராத்தான் இருப்போம்? சுமையாத்தான் இருப்போம். சந்தேகமே இல்லை அதுல. நம்ம பாரமா தான் இருப்போம், சுமையாத்தான் இருப்போம். நம்ம பிளெஸிங்கா இருக்க மாட்டோம். எப்படி இருக்க மாட்டோம்? ஆசீர்வாதமா இருக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுமை ஆயிட்டா என்னெல்லாம் நடக்கும் பாருங்களேன். சுமை ஆயிட்டா இப்ப அந்த மனுஷனே என்ன ஆயிட்டாரு? சுமை ஆயிட்டார். சுமை வாழ்க்கையில என்ன கொண்டு? சோர்வை கொண்டு வந்துடும். அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில பாருங்க என்ன இருக்காது? துள்ளலே இருக்காது. என்ன இருக்காது? எப்படி பிரதர் இருக்கிறீங்க? பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம் பிரதர். வண்டி ஏதோ ஓடுவதோ, வண்டி தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கு பிரதர். இருக்கிறோம் பிரதர், ஏதோ இருக்கிறோம். இப்படி வார்த்தைலாம் வந்துச்சுனால என்ன அர்த்தம்னா, நம்ம யாரா இருக்கிறோம்னு அர்த்தம்? சுமையா நமக்குள்ள நடை இல்லைன்னு அர்த்தம். அப்ப அடுத்து நம்ம பார்க்கிறோம், கவனிங்க, இரண்டாவது காரியம் அந்த மனுஷனை பத்தி அடுத்து சொல்லப்படுது. அந்த நடை இல்லாதனால அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா அங்க சொல்லப்படுது. அடுத்து தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறானா? பிச்சை கேட்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறான். இன்னொரு காரியம், தர்மம் எடுக்கிறவங்க ஏன் தர்மம் எடுக்கிறாங்கன்னா, அன்னைக்கு பொழப்ப ஓட்டினா போதும். என்ன காரியம்? அன்னைக்கு பொழப்ப ஓட்டிட்டா போதும். அப்ப அப்படிப்பட்ட விசுவாசியும் சபையில எப்படிதான் இருப்பாங்கன்னா, ஏதோ பொழைச்சிட்டு போவோம் தான் இருப்பாங்க. அவங்க பாருங்க, அவங்களால யாருக்கும் என்ன இருக்காது, அவங்க யாரையும் பிழைக்க வைக்கிறது இல்ல. இன்னொன்னு, அவங்களுக்கு எந்த விஷயம் என்ன கிடையாது, தரிசனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரைட், இன்னைக்கு பொழுது பொழைஞ்சிச்சு, 4 பேர்கிட்ட கையேந்தனமா, என்ன கிடைச்சதோ வாங்கி சாப்பிட்டோமா, முடிச்சிட்டோம், அவ்வளவுதான் வாழ்க்கை. பாருங்க, அன்றாடம் பொழைச்சிட்டு போனா போதும். இன்னைக்கு சபையில நிறைய பேர் எப்படிதான் இருக்கிறாங்க சொல்லுங்க? சொல்லுங்களேன், எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? சொல்லுங்களேன். இந்த கேட்டகரி, இந்த லெவல்ல தானே இருக்கிறாங்க இன்னைக்கு. பாஸ்டர், இந்த கிராமத்தை நம்ம பிடிக்கணும், கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறாரு, இந்த வருஷத்துல நம்ம இத்தனை பேர் ஆதாயம் பண்ணணும், இத்தனை ஊழியர் எழுமணும். இந்த ஆவியோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த தரிசனத்தோட, இந்த நடையோட கம்மியான பேர் தான். வந்தாலும் எப்படிதான் வந்து நிற்கிறாங்க? தலையை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சோம் பண்ணுங்க, உடம்பு வலிக்குது,
தோளில் இது இடுப்பு வலிக்குது. இப்படி தான் நம்ம காரியத்துக்காகத்தான் நம்ம வந்து நிற்கிறோமே தவிர நம்ம தரிசனத்தை சுமக்கிற பங்காளியா நம்ம இல்லை. பாருங்க, மூணாவது காரியம் சொல்லப்படுது. அங்க சொல்லப்படுது, பிச்சை கேட்கும்படி நாள்தோறும். பிச்சை கேட்கும்படி என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வாழ்க்கையில டெய்லி அதுதான், வேற சேஞ்சே கிடையாது. ஜஸ்ட் ரொட்டீன், அவ்வளவுதான். ஜஸ்ட் என்னது, தூங்கணுமா, எழுந்தோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தோமா, முடிஞ்சு போச்சு. பிச்சை எடுத்தோம், புடைச்சிட்டு போனோம். இது எதனால அப்படின்னா, எதனால இந்த நிலைமை இந்த மனுஷனுக்கு? நட இல்ல. பாருங்க, நட இல்லாதது அந்த மனுஷனை எப்படி உணர்ந்து வச்சு பாருங்க. அடுத்த ஒரு காரியம் பார்க்கிற அந்த மனுஷன் வாழ்க்கையில நட இல்லாதது அவனை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தா, அங்க சொல்லப்படுது, 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து. நட இல்லாதது உட்கார வச்சு பாருங்க, என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்க? உட்கார வச்சுச்சுன்னா என்ன அர்த்தம்? மூமெண்ட், முன்னேற்றமே இல்ல, வளர்ச்சியே, ஒரு தேறுகிற அனுபவமே, ஸ்டாக்னன்ட். ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ஒரு மலை ஏறுற அனுபவம் அப்படின்னு சொன்னா அதனுடைய காரியம் எப்படின்னா, நம்ம ஏறிக்கிட்டே இருந்தோம்னா முன்னேறிக்கிட்டே இருப்போம். நம்ம நிப்போம் நினைச்சோன்னு வச்சுங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் நிக்கிற இடமே கிடையாது. இறங்கிட்டாரு, நின்றாலே இறங்க ஆரம்பிச்சிருவோம். நின்றாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? இறங்க ஆரம்பிச்சிரும். அப்ப உட்காந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப இறங்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் எதனால நடந்துகிட்டு இருக்குதா ஒரு வாழ்க்கையில? நட இல்ல. பாருங்க, வாழ்க்கையில நட இல்லாத ஜீவன் இருக்குது, ஆனா என்ன இல்ல? நட இல்லாத. எவ்வளவு பரிதாபமா கொண்டாந்து நீ பண்ணிடுச்சு. ஆமென். கவனிங்க, சரி, இதெல்லாம் இருக்குது. இந்த மனுஷனை பார்க்கிறவங்க எப்படிதான் பார்த்திருப்பாங்க? எவ்வளவு பேர் அந்த ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க, இந்த தெருவழியா போய் அவங்க எல்லாம் எப்படி பார்த்து மனுஷனை மகிமையா பார்த்திருப்பாங்களா? பரிதாபமா. சொன்ன நம்ம நீ பார்த்தது மாதிரி சத்துரு இந்த நன்மையில வச்சுட்டு என்னதான் பண்ணிருப்பான்? இன்னைக்கு நான் உன்னை நிந்தித்தேன், இன்னைக்கு நான் உன்னை. அப்ப நம்ம வாழ்க்கையில நட இல்லைன்னா நம்ம வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாவே இல்லை. சரி, இந்த மனுஷனால யாருக்கு என்ன லாபம்? நான் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறேன். என்ன எழுதி வச்சிருக்கிறேன்னா, குட் ஃபார் நத்திங். எதுக்குமே என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அடுத்து நோ யூஸ் அட் ஆல். ஒன்னுத்துக்கு என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. எல்லாரும் வராங்க, இந்த மனுஷனை பார்க்கறாங்க, இவன் கிடக்கிறான், அவங்க போயிட்டு இருக்கிறான், இவனை மதிக்கிறது கண்டு கொடுறது கூட கிடையாது. இவன் என்ன பண்றது இல்ல, கண்டு கொடுறது. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி. கவனிங்க, தேவன் எதுல கவனமா இருக்காரு தெரியுமா? இன்னைக்கு சபையில நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஜீவன் அடைஞ்சிருக்கிறோம், மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம், கிறிஸ்துவில பிறந்துட்டோம். ஆனா நட இல்லை. ஆனா கர்த்தர் எதுல கவனமா இருக்கிறார்னா, நம்மளை எழுப்புறதுல கவனமா இருக்கிறார். எழுந்த நட. ஆமென். எழுந்த என்ன பண்ணு, நட. நம்ம இப்படி வந்துட்டு என்ன, இந்த மனுஷனை பார்க்கணும் சுமையாய், நம்ம வந்து சுமக்கப்பட வேண்டிய ஆட்கள் கிடையாது, நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஆட்கள் கிடையாது, நம்ம உட்கார்ந்து கிடக்கிற ஆட்களும் கிடையாது, நம்ம கர்த்தருக்காக எழும்பி தீவிரிக்க வேண்டிய ஆட்கள். ஆமென். அப்ப தேவன் எதுல கவனமா இருக்கிறார்னா, நம்மளை எழும்பி நடக்க பண்றதுல அவர் கவனமா இருக்கிறார். இப்ப கவனிங்க, இப்ப என்ன வந்துருச்சு? நட வந்துருச்சுங்களா?
இப்ப நடந்த பின்னாடி அவருடைய காரியத்தை பார்க்கிறோம் பாருங்களேன். இப்ப வேதத்தை வாசிங்க. வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அடுத்து வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். ஒரு கைத்தட்டு போடுங்க நம்முடைய ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப என்ன பண்ணிட்டான் அவன்? இப்ப நடந்துட்டானா? நடந்து பின்னாடி அவன் வாழ்க்கையில் என்ன நடக்க பாருங்க. அந்த வசனத்துல அடுத்து வாசிங்க. நடந்து குதித்து, இல்ல, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். இப்ப நடந்துட்டானா? நடந்து பார்த்து என்ன வருது? குதித்து. கவனிங்க, நடந்துட்ட மனுஷன் வாழ்க்கையில தானா குதி வந்துடும். நடந்துட்ட மனுஷன் வாழ்க்கையில தானா என்ன வந்துடும்? குதி வந்துடும். குதி வந்துடும். அடுத்து குதி வந்ததோட அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க. தேவனை துதித்துக் கொண்டு, தேவனை துதித்துக் கொண்டு குதியும் வந்துடும், துதியும் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து என்னன்னு வாசிங்க. அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். இப்ப அவன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் நிலைமையை பார்த்தோம்ல, பரிதாபமான நிலைமையில. அதுல ரொம்ப பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? அவன் ஆலய வாசல்ல வெளியே இருக்கிறான். எத்தனை வருஷம் இருந்தான்னு தெரியல, அந்த ஆலயத்துக்கு உள்ள வரவே இல்லைங்க. நட இல்லைன்னா நம்ம ஆலயத்துக்கு உள்ள வர முடியாது. அப்படின்னா இங்க ஆலயம்ன்றது நான் என்ன சொல்றேன்னா, தெய்வத்துக்குள்ள, ஒரு தெய்வீகமான வாழ்க்கைக்குள்ள நம்ம வரவே முடியாது. ஒரு தெய்வீகமான ஒரு ஜீவியத்தை நம்ம ருசிக்கவே முடியாது. அவன் எத்தனையோ வருஷமா எங்க தான் கிடக்கிறான்? ஆலயத்துக்கு வெளியே வாசல்ல இருக்கிறான். ஆனா ஒரு நாள் கூட எங்க வரல, வரவே இல்லை, வரவே இல்லை. ஆனா நட வந்துச்சு பாருங்க. அடுத்து எங்க வந்துட்டான்? ஒரு கைத்தட்டு போடுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நடக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. இனிமே நம்ம பார்க்க போற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த நட எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொண்டு பண்ணிடுச்சு நம்ம பார்க்க போறோம். நம்ம அந்த நடக்காம இருந்தா இப்ப ஆண்டவர் நடக்க வச்சுட்டாரு. இந்த நட என்னெல்லாம் காரியம் பண்ணிடுச்சு இப்ப நம்ம வேகமா பார்க்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன காரியம் செய்துச்சு? அடுத்து வாசிங்க. 9ஆம் வசனம் சொல்லுது அருமையா. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு. ஜனங்கள் என்ன பண்றாங்க? இது வரைக்கும் அவன் என்ன பண்ணதே கிடையாது, நடந்ததே இல்ல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நடந்துகிட்டு இருக்கிறான் பாருங்க. அதை கண்டு, தேவனை துதிக்கிறத கண்டு ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோனின் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். கைத்தட்டு போடுங்க தெய்வத்துக்கு. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனம் நாம மாத்திரம் நடந்துட்டா நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பூரா தேவனிடத்திற்கு ஓடி வந்து விடுவார். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இந்த ஜனம் பூரா ஓடி வந்தாங்களா? எதனால ஓடி வந்தாங்கன்னா ஒரே விஷயம் தான். என்ன பண்ணிட்டான்? அவ்வளவுதான். இது வரைக்கும் நட இல்ல, இப்ப என்ன பண்ணிட்டான்? அவ்வளவுதான். நட என்ன பண்ணிடுச்சு? வாழை உள்ள கொண்டாந்து ஜனங்களை கொண்டாந்து உள்ள நெருப்பிடிச்சு பாருங்க. அங்க சொல்லப்படுது மண்டபத்தில் அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் அப்படின்னு இருக்குதா? திரும்ப 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் ஒண்ணுமில்லை. இப்ப இந்த மனுஷன் நடந்துட்டான், இப்ப கூட நிக்கிறான். பேதுரு என்ன பண்றாரு? ஒரு பிரசங்கமும் பண்றாரு. பண்ணி முடிச்சதோட இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர் தொகை எவ்வளவு? ஏறக்குறைய 5000 இருந்தது. எதனால நடக்குது காரியம்? நடந்தனால. அப்படி சொல்லுங்க, எதனால? இப்ப நடதான் நமக்கு பாயிண்ட். நடந்ததுனால எவ்வளவு காரியம் நடக்குது பாருங்க. ஆள் பூரா உள்ள ஓடி வருது. ஜன கூட்டம் பூரா என்ன பண்ணுது? விசுவாசித்து ஆண்டவரை பற்றி கொள்ளுது. இதோட முடியல. திரும்ப அடுத்து பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை வாசிங்க. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும்
வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி. கவனியா, எப்போ எத்தனை நாள் இவன் நடந்தது? முந்தின நாள், முன்னாடி நாள், மறுநாள் இவன் ஒருத்தன் எழுந்து நடந்துட்டது. மறுநாளே அங்க சொல்லப்படுது பிரதான ஆசாரியர், மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் என்ன பண்ணிட்டாங்களா? கூட்டங்கூடி. கூட்டமே கூடி. அப்படின்னா மொத்தத்தில் என்னன்னா, இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், அதிகாரிகள், பெரிய சங்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தலைமையில, கேபிட்டல்ல, எருசலேம்ல கூட்டம் கூடி என்ன பண்ணிட்டாங்க? அடுத்து வாசிங்க. அவர்களை நடுவே நிறுத்தி. இப்ப யார் இப்ப நடுவுல வந்துட்டா? சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யாராயிட்டா? இப்ப நடந்துட்டவன் எல்லாருடைய கவனத்துக்கு வந்துட்டான். இப்ப நடுவே நிறுத்தி அப்படின்னா சொல்ல போனா கெட் நியூஸ் யார் தான்? இப்ப தலைப்பு செய்தியே அவர் தான் தலைப்பு செய்தி ஆயிட்டார். பாருங்க, நட எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து பாரு. ஆனா கர்த்தர் சபையை நடக்க வைக்க விரும்புறார். நம்மளை முடங்கி கிடக்க கர்த்தர் விரும்பல. சரி, இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா முடியல. திரும்ப அங்க பார்க்கிறோம். 4:14 வாசிங்க. சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் ஆண்டவர் எழுப்பி விட்ட மனுஷன் அந்த நடையில வந்துட்ட மனுஷன் கூட நிக்கிற, அவ்வளவுதான். அங்க சொல்லப்படுது, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எவ்வளவு என்ன பண்ண முடியலையா? அவ்வளவு வல்லமையா சுவிசேஷம் போது. மறுப்பு சொல்ல முடியல யாராலும், தடை சொல்ல முடியல யாராலும். தடை பண்ணணும் நிக்கிற கூட்டம் கூட என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒன்னும் செய்ய முடியாம என்ன பண்ணிட்டு இருக்குது? தடுமாறி போய் நிக்குது. அடுத்து திரும்ப பாருங்க, 16 வாசிங்க. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? பார்த்தீங்களா? எருசலேமில் வாசம் பண்ணி நாம என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. மொத்தத்தில் கவனிக்க, கவனம் போற எப்படி ஆகி போச்சுன்னா, சத்துருக்கு இது யாரு பண்ணா? சத்துருக்கு, எதிரி சாத்தானுக்கு, சத்துரு சேனைக்கு இப்ப யாருன்னா, இப்ப யார் தான் டார்கெட்டு? நடந்த வந்த இந்த மனுஷனை இனி என்னையா பண்ணலாம்? நம்ம இவனை விட்டா கதை என்ன ஆகுது? நம்ம என்னெல்லாமோ பண்ணி கட்டி எழுப்பி வந்துகிட்டு இருந்தோம், மொத்தமே என்ன போச்சு? இப்ப நிர்மலமாய் போச்சையா, நொறுங்கி போச்சையா. இந்த மனுஷன் வேற ஒண்ணு வேகமா எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்ப ராஜ்யம் வேகமா என்ன பண்ணிட்டு இருக்குது? கட்டப்படுதப்பா. ஆமென். நல்ல ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்ப நம்ம திரும்ப செய்திக்கு வந்துரும். நடைக்கு நடப்பதற்கு முன், நடப்பதற்கு பின். கர்த்தர் என்ன விரும்புறான்னா, நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி சபையாவே சபைதான். அந்த நடை இல்லைன்னா நம்ம நிலைமை பரிதாபம். நம்ம நடந்துட்டா அதோடைய மகிமையே வேற. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போறோம், என்னையா ஆண்டவர் நடக்க சொல்றாரு, என்ன என்ன நடைய ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்லுது. வாசிங்க. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இப்ப செய்தி என்ன தெரியுமா? கவனிங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த நடை நடைன்னு சொல்லிட்டுதல்ல, இப்ப இந்த நடை என்னன்னா, நம்ம ஆவிக்குள்ள நடப்பது. எங்க நடப்பது? நம்ம ஆவிக்குரியவங்க. நம்ம ஆவிக்குரியவங்களா இல்லையா? உலகம் நம்மளை என்னன்னு சொல்லுது? ஆவிக்குரியவங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்கள ஆவிக்குரியவங்க. கர்த்தர் என்ன விரும்புறான்னா, நீ ஆவிக்குரியவனா நடப்பா. நீ எப்படி நட? ஆவியில நட. எப்படி நட? ஆவியில நட. ஆமென். வசனம் சொல்லுது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். விஷயமே தான். இந்த நடதான் என்னால நம்ம கிட்ட இன்னைக்கு சபையில இல்ல. இந்த ஆவிக்கேற்றபடி நடந்துக்கிற அந்த காரியம் நமக்குள்ள இல்லாததுனால தான்
இன்னைக்கு சபையில சுமக்கிறவர்களா நம்ம மாறி இருக்கிறோம். நம்ம நிலைமையே பெரிய பரிதாபம். ஆனா இந்த நட மாத்திரம் நமக்குள்ள வந்துட்டா அதனுடைய மகிமையே வேற. ஆமென். இது இன்னும் எளிமையா சொல்றது உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆவியானவரை பெற்று இருக்கிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா இருக்கும், we have the Holy Spirit. ஆனா Holy Spirit நம்ம, அதாவது we have the Holy Spirit. Does the Holy Spirit have you? அப்படின்னா ஆவியானவர் இன்னைக்கு உன்னை வச்சிருக்கிறாரா? நீ ஆவியானவரை பெற்று இருக்கிற. சொல்ல போனா உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீ ஆவியானவருக்குள்ள இருக்கிறியா? அதான் இன்னைக்கு விஷயம். சொல்ல போனா நீ அதான் உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ ஒரு கிளாஸுக்குள்ள தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் தான் நமக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி தான் ஆவியானவர். இப்போ தேவன் எப்படி விரும்புறார்னா, இப்போ ஒரு பெரிய ட்ரம், பெரிய தொட்டி, அதுக்குள்ள கிளாஸ் இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் ஜீவன் எப்படி இருக்குது? இன்னைக்கு நீ உனக்குள்ள ஆவியானவர் அப்படி அந்த இடத்துல நீ நடந்துகிட்டு இருக்கிறியா, இல்ல ஆவியானவருக்குள்ள நீ இருக்கிறியா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜீவியம் முழுவதும் ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கணும். நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். அதாவது அவருக்கு கையளிக்காத ஒரு பகுதி, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத பகுதின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது? எதுவுமே நல்லா சொல்லுங்களேன், இருக்கக்கூடாது. அதுதான் விஷயம். இப்ப ஆமென், அல்லேலூயா. நம்ம அதாவது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, ஆனா நம்ம ஆவியானவரால நடத்தப்படுறோமா? வசனம் தெளிவா சொல்லுது, எவர்கள் தேவ ஆவியினால் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆண்டவர் இதைத்தான் நம்ம கிட்ட சபை கிட்ட விரும்புறார். இன்னைக்கு நம்மளை தேவன் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். ஆவியானவர் நம்மளை இயக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்க்கை வந்துட்டா, இப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கை ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது என்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை அதாவது நம்ம வாழ்க்கை ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, நாம பாருங்களேன், நாம மாம்சத்துல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? மாம்சத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம நடை எப்படி இருக்கணும்னா, ஆவியில நம்ம நடக்கணும். ஆனா நம்ம அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம மாம்சத்துல நடக்கிறோம், ஆவியானவரை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, ஆனா நம்ம நடை எப்படிதான் இருக்குது? மாம்சத்தின்படி இருக்கு. அதுதான் அந்த நடைக்கு முன்னாடின்னு பார்த்தோம்ல, நம்ம லைஃபினுடைய நிலவரம், பரிதாபமான நிலவரம். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ மாம்சத்துல இருக்கிறப்பா, சரிப்பா, மாம்சத்தோடு நீ இருக்கிற, ஆனாலும் நீ ஆவியில நடக்கிறியா? அந்த இடத்துல தான் கர்த்தர் சபை வச்சிருக்கிறார். நாம அப்படிதான் நடக்க கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அப்படி நம்மளை எழுப்ப கர்த்தர் துடிக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம நடந்துட்டா, நான் சொல்றேன், நம்ம வழியா நடக்கிற காரியம் பெரிய காரியமா இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் பாருங்களேன். இப்படி ஒரு நடையில இப்படி ஒரு நட மாத்திரம் நமக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதே அப்போஸ்தலர் நடபடியில 5ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 5ல 15 வாசிங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் எப்படி நடந்து போனாரு? மாம்சத்துல இருக்கிறாரு, ஆனாலும் ஆவியில நடக்கிறார். மாம்சத்துல தான் இருக்கிறார். நம்மளை போல மாம்சத்துல தான் இந்த பூமியில அவரு இருந்தாரு. அவரை தொட்டு பார்க்க முடியும், அவருக்கும் கண்ணு இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, காது இருந்துச்சு, எல்லாம் தான் நம்மளை போலதான் இருந்துச்சு. ஆனாலும் எப்படியா நடந்தாருன்னா, ஆவியில நடந்தார்.
அதனால அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறேங்க பாருங்க. அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேலாகிலும் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆவியில நடந்தா அந்த லைஃப்க்கு எவ்வளவு பெரிய கிராக்கி இருக்கு பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது அந்த வசனம்? அதாவது என்னன்னா அந்த வசனம் எப்படின்னா பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடைச்சி அப்படின்னா எப்படிப்பட்ட பேஷன்ஸ் அத்தனை பேரும் படுத்த படுக்கை எல்லாரும் அப்படியே கட்டிலோட கொண்டுட்டு வராங்க, படுக்கையோட கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்து இப்ப எங்க வச்சிருக்கிறாங்கன்னா பேதுரு வீட்டுல இருக்கிறார். பேதுரு என்ன பண்றாரு? வீட்டுல இருக்கிறார். இப்ப நான் பாருங்க, இப்ப இத பேதுரு வீடுன்னு வச்சுக்கீங்களா, சர்ச்சை தான் பேதுரு வீடு. இப்ப இங்க நமக்கு சர்ச்சுக்கு நேரா ஒரு தெரு இருக்குல்ல, இப்ப வீதி இருக்குல்ல, இப்ப வீதியில பூரா என்னன்னா இருக்கிற பிணியாளிகளை பூரா படுக்கைகள்ல பெட்ரிடனா வருஷ கணக்கா இழுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் கொண்டாந்து என்ன பண்ணிட்டாங்க? வரிசையா வச்சுட்டாங்க. எந்த பக்கம் வச்சுட்டாங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் வர்றதை பார்த்து பேதுரு இப்படி வந்தா நிழல் எந்த பக்கம் விடும் என்றதை பார்த்து என்ன பண்ண நெட்டுக்கு வச்சுட்டாங்க. என்னையா காரியம் அப்படின்னா அந்த நடதாங்க, அந்த ஆவியில நடத்த. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேதுரு ஐயா நீங்க ஒன்னும் எதுவும் வந்து பேசலாம் வேணாம், யாரையும் தொடவும் வேணாம், நீங்க இந்த பக்கம் பார்க்க கூட வேணாம், ஜஸ்ட் நீங்க நடங்க. அந்த நிழல் படும் பார்த்தீங்களா, எல்லாரையும் தேவன் எழுப்பிடுவார். ஹல்லேலூயா. நல்ல ஆமீன் சொல்லுங்க. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச வார்த்தை அந்த நடந்து போகையில். இன்னைக்கு ஆண்டவர் அந்த நடைய தான் நம்ம கிட்ட கேட்கிறார். அவர் நடந்தது நம்மளை போலதான் நடந்திருப்பாரு, ஆனா உள்ள ஆவியில நடக்கிறார். சபை அந்த இடத்துக்கு வர கர்த்தர் துடிக்கிறார். ஆமென். சபைனா அதுதான் சபை. அப்படி வந்துட்டா நம்ம நிலைமையே வேற. ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நான் இதை சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்ல மறந்துட்டேன்னா, அந்த மனுஷன் நடக்காத வரைக்கும் எங்க இருந்தா ஆலயத்துக்கு வெளியே இருந்தானா. இன்னைக்கு கூட சபையில பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம எல்லாம் ஜெபிக்கணும் வாங்கன்னு சொன்னா அவங்க எப்பவுமே வெளியவே இருப்பாங்க. போர்ட்டிகோல இருப்பாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு போவோம் வாங்கன்னா அவங்க எப்பவுமே எங்க தான் இருப்பாங்க. ஆண்டவருக்கு இந்த காரியம் தேவை இருக்குது, ராஜ்யத்துக்கு நம்ம கொடுக்கணும், மிஷனரிகளை தாங்கணும்னா அவங்க எப்பவுமே எங்க தான் இருப்பாங்க. எல்லாத்திலும் வெளியே தான் இருப்பாங்க. நடக்கிற மனுஷன் தான் உடனே உள்ள வந்துருவான், எல்லா காரியத்துக்கும் உள்ள வந்துருவான். சுவிசேஷம் சொல்லணும் உடனே அந்த திட்டத்துக்குள்ள வந்துருவான். கிளை ஊழியம் எழும்பணும் உடனே அந்த திட்டத்துக்கு முன்ன நிற்பாங்க. ஜெபிக்கணும், உபவாசத்து ஜெபிக்கணும், 40 நாள் தொடர் ஜெபம் ஜெபிக்கணும், உடனே உள்ள வந்துருவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பாரு, விஷயமே என்னன்னா அந்த நடதான் நம்மள அப்படி ஆமென் ஆசீர்வாதம் உள்ளவங்களா மாத்துது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல இந்த இரவுல நம்மோடு கூட இந்த வார்த்தையை பேசுறாரு, நம்மளை எழுப்ப விரும்புகிறார். ஆமென். இனி சபை வந்து நம்ம குந்தி நடக்கிறது இல்லை, நம்ம ஆவியில நடக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையா நம்ம நடக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ மகிமை நம்ம வழியாய் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்வீங்க? நீங்க பாருங்க, நீங்களும் நானும் அதை விரும்புறோமோ இல்லையோ, இதை விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் ஊழியனிய நம்ம வாழ்க்கையில் அதை செய்ய அவர் நம்மளை குறித்து திட்டமா இருக்கிறார், வைராக்கிய வாஞ்சியோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென். இப்படி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பான்னு சொல்லி, தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. ராஜா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எல்லா மகிமை உமக்கு தான் டாடி. ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாடலை பாடி ஆமென் அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் கூட எழுந்து கொள்றீங்களா? கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பாடல். ஆமென்.